அன்பார்ந்தவர்களே, புதியதொரு மாதத்திற்குள் நம்மை பாதுகாப்பாக அழைத்து வந்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம். மார்ச் மாதம் புனித சூசையப்பருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம். அதே சமயம் நாம் தவ காலத்தின் புனித பயணத்திலும் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய சிந்தனை நமக்கு ஒரு மிகப்பெரிய தைரியத்தை வழங்குகிறது. மோசே இறைவனால் அழைக்கப்பட்ட போது, ஆண்டவரே, நான் பேசத் தெரியாதவன், திக்கி திக்கி பேசுபவன் என்று தன் பலவீனங்களை கூறி தயங்கினார். ஆனால் இறைவனோ, நானே உன் நாவில் இருப்பேன் என்று கூறி அவருக்கு பெரும் பலத்தை தந்தார். இதே போன்றதொரு அமைதியான அர்ப்பணிப்பை தான் நாம் சூசையப்பரின் வாழ்விலும் காண்கின்றோம். அவர் இறைவனின் வார்த்தையை தன் வாழ்வில் முழுமையாக செயல்படுத்தினார். நாம் எப்போது என்னால் முடியாது என்று நினைக்கிறோமோ, அப்போது இறைவன் நம் பலவீனத்தை ஆட்கொண்டு தன் வல்லமையை காட்டுகிறார். இந்த மாதம் முழுவதும் இறைவனுக்கு உகந்த பிள்ளையாக வாழுங்கள். உங்கள் பேச்சிலும் செயலிலும் இறைவன் உங்கள் நாவில் இருந்து உங்களை வழி நடத்த உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஜெபியுங்கள், ஜெபமாலை சொல்லுங்கள். உங்கள் நாவிலிருந்து வரும் வார்த்தைகள் பிறரை ஆசீர்வதிப்பதாகவும் இறைவனை போற்றுவதாகவும் இருக்கட்டும். இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை விடுதலை பயணம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் இறை வார்த்தை. ஆகவே இப்போதே போ, நானே உன் நாவில் இருப்பேன், நீ பேச வேண்டியதை உனக்கு கற்பிப்பேன் என்றார். ஜெபிப்போம். ஞானத்தின் ஊற்றான இறைவா, இந்த மார்ச் மாதத்தின் முதல் நாளுக்காகவும் புனித சூசையப்பர் வணக்க மாதத்திற்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த தவக்கால நாட்களில் எமது நாவுகளை நீர் ஆட்கொள்ளும். நாங்கள் எங்கே பேச வேண்டும், எங்கே மௌனமாக இருக்க வேண்டும் என்று புனித சூசையப்பரை போல எங்களுக்கு கற்றுத்தாரும். எமது பேச்சால் எவருக்கும் காயம் ஏற்படாதவாறு எங்களை காத்தருளும். இக்கட்டான சூழல்களில், குழப்பமான தருணங்களில் நீர் எமது நாவிலிருந்து பேச வேண்டிய வார்த்தைகளை எமக்கு கற்பித்தருளும். எமது குடும்பத்தின் கடினமான போராட்டங்களில் உமது வல்லமை உள்ள கரம் எங்களோடு இருக்கட்டும். இந்த மாதம் முழுவதும் நாங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் உமது உடனிருப்பை உணர செய்யும். புனித சூசையப்பரின் பரிந்துரையால் எமது இல்லங்கள் பாதுகாப்போடும் நிறைவோடும் விளங்க செய்தருளும். ஆமீன்.